எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வெப்ப அலை தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு வெப்ப அலை தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட கட்டிட தொழிலாளி வேலு என்பவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே அடுத்த சில வாரங்களுக்கு வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பூந்தமல்லிலேருந்து வரேன், வேலைக்கு போனேன். மேஞ்சூர் ஐயோவைக்கு வேலை செஞ்சேன் ஒரு 1:30 மணி வரைக்கும். 1:30 மணிக்கு மேலே கேர் ஆயிடுச்சு. உட்காந்தேன், கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அம்மாட்டு கை கால்லாம் நிரம்பலாம் அப்படியே ஒரு மாதிரியாக இசிக்கிற மாதிரி ஆகி போச்சு. படுத்துட்டேன். அம்மாட்டு ஒரு மணி நேரமாக பார்த்தேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண வேலையை வரல. அம்மாட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு. இங்கே வந்து செக் பண்ணாங்கண்ணா, ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, ரத்தம் செக் பண்ணாங்க, யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் ஸ்கேன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பொதுமக்கள் வந்து அடுத்த 2 முதல் 4 வாரங்கள் வரைக்கும் வெயில் நேரத்தில் வெளியே போவதை வந்து தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக சிறு வயது உள்ளவர்களும் பெரியவங்களும் வந்து அவாய்ட் பண்ணணும். தவிர்க்க முடியாத காரணங்களில் வெளியே போகும்போது தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை வந்து நம்மளே எடுத்துகிட்டு போகிறது நல்லது. தண்ணி மட்டும் இல்லாமல் இளநீர், மோர், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கிறது நல்லது. வெளியே போகும்போது குடை எடுத்துகிட்டு போகலாம். அதிலும் வந்து குறிப்பாக இந்த கருப்பு நிற குடைகளை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.